டவட்ரி வியூவர்ஸ்க்கு என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு காலிஃப்ளவர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸ், பேபிஸ்க்கோ சரி அடல்ட்டுக்கோ சரி ரொம்பவே டீக்கு முன்னாடி எடுத்துக்கிறதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோ கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். சூப்பரான யம்மியான ஒரு காலிஃப்ளவர் பண்ண 2 எக்கு சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா இப்போ பீட் பண்ணிக்கலாம். இப்போ பீட் பண்ணதில் சால்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் போட்டுக்கலாம், ஒரு 1/4 ஸ்பூன். கொஞ்சமாக பெப்பர் பவுடர், அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் சீரக பவுடர். இதெல்லாம் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா காரத்துக்கு பெப்பர் பவுடர் போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா சில்லி பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆகட்டும். இந்த ஃப்ரையிங் பேன், இதில் ஆயில் சேர்த்துக்கலாம். இது சூப்பராக இருக்கும். பேபிஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப கிறிஸ்பியாக, ரொம்ப டேஸ்டியாக. அது முட்டையோடு அந்த காலிஃப்ளவர் சேர்ந்து ஃப்ரை பண்ணும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இப்போ காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். காலிஃப்ளவர் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எப்போதும் போல் நம்ம ஹாட் வாட்டரை வந்து நல்லா கொதிக்க வச்சு அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த காலிஃப்ளவர் தான் இது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த காலிஃப்ளவரை இந்த முட்டைக்குள்ளே போட்டு நம்ம பீட் பண்ண எக்கில் போட்டு நல்லா டிப் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். ரொம்ப தண்ணியாக இருக்குது அப்படின்னா அதில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு காலிஃப்ளவரே கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கா அப்படின்னா அப்படியே நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ காலிஃப்ளவரை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது ஃபுல்லில் இருக்கட்டும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்ல ப்ளஃபியாக நல்லா புசு புசுன்னு வரும் அழகா. இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. கரெக்டாக ஃப்ரை ஆகிடுச்சு. காரமும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி எக்கும் சேர்த்துருக்கிறதுனால இது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட டிஃப்ரெண்ட்டான ஒரு காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது ஸ்நாக்ஸ் டைம் சாப்பிட்டுட்டு அழகாக ஒரு டீ குடிச்சிங்க அப்படின்னா ஈவினிங் சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட அடுத்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை.